Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11 ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் உங்கள் சிஸ்டமுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸையும் இந்த சாஃப்ட்வேர் த்ரூ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி பெஸ்ட் ஆப்டிமைசரை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண ஆப்டிமைசரை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். ஆப்டிமைசருடைய ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆப்டிமைசருடைய ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே ஜெனரல், விண்டோஸ், UWP ஆப்ஸ், ஸ்டார்ட் அப் ஆப்ஸ், கிளீனர், நெட்வொர்க், ஹோஸ்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரி, ஹார்ட்வேர், இன்டிகிரேட்டர் அண்ட் ஆப்ஷன் நிறைய கேட்டகரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற கேட்டகரிஸை யூஸ் பண்ணி விண்டோஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜெனரல் கேட்டகரியில் சிஸ்டம்ஸில் ஆப்டிமைஸ் விண்டோஸ் பர்ஃபார்மன்ஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் ரிமூவ் மெனு டிலேவும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆப்டிமைசர் நெட்வொர்க்கையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக டிசபிள் ஃபேக்ஸ் சர்வீஸையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸை பண்ணுறதால விண்டோஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக டிஸ்க் டிரைவ்ஸில் டிசபிள் சூப்பர் ஃபிட்சை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஸ் அண்ட் ப்ரைவசியில் எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அண்ட் விண்டோஸ் 10 கேட்டகரியில் ஐட் டாஸ்க் பார் வெதரை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் டிசபிள் மை பீப்புள் என்ற ஆப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக டிசபிள் சென்சார் சர்வீசஸையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். ரிமூவ் கேஸ்ட் அண்ட் டிவைஸையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக எனேபிள் கிளாசிக் வால்யூம் மிக்சரையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் அப்டேட்டில் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டர்ன் ஆஃப் பண்ணணும்னா டிசபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விண்டோஸை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ண வேண்டாம். அடுத்ததாக டிசபிள் இன்சைடர் சர்வீஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவசியில் டிசபிள் டெலிமெட்ரி சர்வீஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக டிசபிள் கோட்டானாவை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ஹான்ஸ் ப்ரைவசியை டர்ன் ஆன் பண்ணுங்கள். டிசபிள் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக டிசபிள் ஸ்டார்ட் மெனு ஆட்ஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ டிசபிள் ஸ்டார்ட் மெனு ஆட்ஸை டர்ன் ஆன் பண்ணுறதால உங்களுடைய ஸ்டார்ட் மெனுவில் விசிபிள் ஆகிற ஆட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதனால் இந்த ஆப்ஷனை டெஃபினட்டாக டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததான் டிசபிள் எட்ஜ் டிஸ்கவரை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் கேமிங்கில் டிசபிள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் அண்ட் டிசபிள் கேம் பார் ரெண்டையுமே டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் டச் செக்ஷனில் டிசபிள் விண்டோஸ் இங்க் அண்ட் டிசபிள் கிளவுட் கிளிப் போர்டு என்ற ஆப்ஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக UWP ஆப்ஸில் UWP ஆப்ஸ்னால் யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதான் மீனிங். ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற விண்டோஸ் ஆப்ஸில் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸை தவிர உங்களுக்கு தேவையில்லாத ரிமைனிங் ஆப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டம்லேருந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் .NET மாதிரியான ஆப்ஸ் நிறையவே இங்கே விசிபிளாக இருக்கும். அதனால் மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடான ஆப்ஸ் எதுவும் இங்கே டிலீட் பண்ண வேண்டாம். அதர் ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்டார்ட் அப் கேட்டகரியில் இங்கே செலக்ட் ஆகிற எல்லா ஆப்ஸையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். ஏன்னா இங்கே செலக்ட் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால உங்கள் சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபைலில் பேக்கப் பண்ணுற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பேக்கப் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு ரீஸ்டோரும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி எனேபிளாக இருக்கிற ஃபைலுடைய லொக்கேஷனையும் ட்ரேஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைண்ட் ரிஜிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஃபைலுடைய ரிஜிஸ்ட்ரி லொக்கேஷன் இங்கே ஷோ ஆகும். அண்ட் ஆன்டிவைரஸ் அண்ட் ஜவாவை தவிர எல்லா ஆப்ஸையுமே இங்கே அன்செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆப்ஸ் கேட்டகரியில் சிஸ்டம் அண்ட் டூல்ஸ், இன்டர்நெட், கோடிங், வீடியோ அண்ட் சவுண்டுன்னு 4 செக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே சிஸ்டம் டூல்ஸில் பேசிக் PDF எடிட்டர், WinZip, 7zip, LibreOffice அண்ட் மால்வேர் பைட்ஸ் மாதிரியான பேசிக் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்டர்நெட்டில் ஆல் டைப் ஆஃப் ப்ரௌசர்ஸ், ரிமோட் சாஃப்ட்வேர், மெயில் சாஃப்ட்வேர், OneDrive,
மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், கூகுள் ஜூம், மெகா ஸ்டோரேஜ் மாதிரியான நிறைய இன்டர்நெட் ரிலேட்டடான ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கோடிங்கில் நோட்பேட்++, ஜாவா, .NET, பைத்தான் அண்ட் புட்டி மாதிரியான நிறைய கோடிங் ரிலேட்டடான ஆப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீடியோ அண்ட் சவுண்ட்ஸில் ஆடியோ அண்ட் வீடியோ ரிலேட்டடான நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஆப் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு 1 by 1 சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆப்டிமைசரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஆப்ஸை செலக்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்ததான் கிளீனர் கேட்டகரியில் சிஸ்டமுடைய டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ப்ரௌசருடைய கேட்ச், குக்கீஸ், பாஸ்வேர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அண்ட் இங்கே சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ப்ரௌசர்ஸ் அண்ட் விண்டோஸுடைய டெம்பரரி ஃபைல்ஸ் ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே அனலைஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் செலக்ட் பண்ண கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். தென் க்ளீன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால இங்கே விசிபிள் ஆகிற டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் அதர் க்ளீனர் சாஃப்ட்வேரை உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இதே மாதிரி விண்டோஸ் டிஃபால்ட்டாக டிஸ்க் க்ளீனப் பண்ணுற ஆப் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நெட்வொர்க் கேட்டகரியில் ஃப்ளஷ் DNS கேட்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய நெட்வொர்க் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அண்ட் DNS கேட்ச் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதால இன்டர்நெட்டுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக ஹோஸ்ட் கேட்டகரியில் விண்டோஸ் ஹோஸ்ட் ஃபைலில் இருக்கிற எல்லா வெப்சைட்டுடைய லிங்க்குமே இங்கே விசிபிள் ஆகும். அண்ட் இங்கே விசிபிள் ஆகிற வெப்சைட் உங்களுக்கு தேவையில்லைன்னா செலக்ட் பண்ணி டிலீட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணணும்னா அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணி இங்கே பிளாக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால அந்த பர்டிகுலர் வெப்சைட் உங்கள் சிஸ்டமில் ஆக்சஸ் ஆகாது. அண்ட் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணணும்னா IP அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் அந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுடைய IP அட்ரஸை என்டர் பண்ணி நீங்கள் பிளாக்னு செலக்ட் பண்ணுறதால அந்த வெப்சைட்டை உங்கள் சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹோஸ்ட் ஸ்க்ரீனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரி கேட்டகரியில் டாஸ்க் மேனேஜர், கமாண்ட் ப்ராம்ப்ட், கண்ட்ரோல் பேனல், ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ், ரன் டயலாக், ரைட் கிளிக் மெனு, விண்டோஸ் ஃபயர்வால் அண்ட் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணால் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் எனேபிள் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸுமே ஒன் ஷாட்டில் செலக்ட் ஆகிடும். தென் நீங்கள் ஃபிக்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததான் ஹார்ட்வேர் கேட்டகரியில் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்புடைய ஹார்ட்வேர் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். அண்ட் நீங்கள் டாப்பில் டீடைல்டு வியூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஹார்ட்வேர் டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஷோ ஆகும். ப்ராசஸர், ரேம், மெமரி, ஹார்ட் டிஸ்க், கிராஃபிக், சவுண்ட், மதர்போர்ட் டீடைல்ஸ்னு எல்லா ஹார்ட்வேர் டீடைல்ஸுமே இங்கே ஷோ ஆகும். அண்ட் இந்த ஹார்ட்வேர் டீடைல்ஸை நீங்கள் காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நோட்பேடில் நீங்கள் ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற செட்டிங் எல்லாமே இந்த ஆப்டிமைஸருடைய இன்பில்ட் செட்டிங். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.